Hi guys, hello, so welcome to my channel. My channel பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு Brothers and Sisters வெப் சீரிஸ்ல 29 to 30 எபிசோட் பார்க்க போறோம். 4 எபிசோட். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப் சீரிஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று தான். ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுக்கிற ஒரு ஓனர். ஏன்னா அந்த ஜுவல்லரி ஷாப் தான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரமே. அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் பணக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு 3 பிள்ளைங்க, ஒரு பையன். ஸோ அப்படி வந்து ஒரு 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 செட்டில் ஆஃப் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் த கோர் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இவருக்கு அஃபேர் லைஃப் இருக்குது. ஸோ எதுக்கு அந்த அஃபேர் லைஃப் அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த அஃபேர் லைஃப்பை வச்சு ஒரு கதையை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு வந்து அதை பயங்கரமாக காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் அது இப்போ தெரிய வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ்ல வந்துட்டு நான் நிறைய ரிவ்யூ பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த இதில் வந்து 29 to 32 வந்து உண்மையில சொல்கிறேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செம்ம 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 இன்ட்ரெஸ்டிங் சொல்லலாம். ஏன் இவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வந்துட்டு இவர் இப்படி பயங்கரம் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அப்பா பயங்கரம் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு இந்த வெப்சீரிஸ்லேயே வந்துட்டு அப்பா பயங்கரம் தான். ஆனால் அந்த அப்பா வந்து தப்பு பண்ணுறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பிள்ளைங்க பண்ணுற சேஷ்டைகளில் வந்துட்டு அப்பா மாட்டிட்டு முடிக்கிற அந்த முட்டை மொழி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த வெப்சீரிஸில் வந்துட்டு கண்டு மகிழலாம். என்னம்மா நீங்க எதுவுமே சாப்பிடவே இல்ல, அட்லீஸ்ட் இந்த பாலாச்சும் குடிச்சிட்டு போங்களேன். வெளியில தான் போறேன், நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 1 to 28 எபிசோட் வரைக்கும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முதற்கட்டமா வந்துட்டு எதுவுமே அங்க நடக்காது, உருப்படியா ஒன்று நடக்காது. இவங்க ஒரு பிளான் போடுவாங்க, அங்க ஒன்று நடக்கும். என்ன பிளான் போடணும், என்ன நடக்கும் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அஃபேர் லைஃப்ல இருக்கிற தன்னோட அப்பாவை அந்த அஃபேர் லைஃப் ரெண்டு தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட அப்பாவை தன்னோட அம்மாவுக்கு கரெக்டான ஒரு புருஷனா கொண்டு சேர்க்கணும். தன்னோட அப்பா எங்க கூடவே இருக்கணும், அதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. பட் அஃபேர் லைஃப் தான், ஆனா இல்லீகல் லைஃப். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வேற ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது இவங்க பொண்ணு கிடையாது. இப்போ இதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு ட்ரிக்கியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ட்ரிக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த வெப்சீரிஸுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அஃபேர் லைஃப்ல இருக்கிற அப்பாவை வந்துட்டு காப்பாற்றணும், தன் பக்கம் இழுக்கணும், தன் குடும்பத்துக்குள்ள சேர்க்கணும். அதுக்கு காரணமும் இருக்குது, அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன். ஓகேவா, அந்த அஃபேர் லைஃப்ல இருக்கிற அவரோட ஒய்ஃபோட ஹெல்த் கண்டிஷன் இஸ் டூ பேட். நான் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், நீங்க ரெடியா இருங்க. வை அது வந்துட்டு ஒரு பெரிய கதை. தன்னோட பொண்ணு, மூத்த பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு வந்து பெங்களூர்ல ஒரு லிவிங்கில் இருக்கும்போது வந்துட்டு தெரியாது. ஸோ அங்கே சூதாட்டம் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்து இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது அது அவர் மூலமாக தெரிய வந்து, ஏன்னா அந்த பையன் வந்து பெங்களூரில் அங்கே ஒரு ஏமாத்தினாங்க, அவங்க கூட உள்ள பையன். ஸோ இவங்களோட கதை பெங்களூரில் மொத்தமாகவே தெரியும் எல்லாருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அந்த பையன் வரும்போது இது வந்து எல்லாரும் சொல்லிட்டான். ஸோ 3ஆவது வருஷம் சொல்லி எனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில், அந்த ஒரு அவசரத்தில் தாப்புள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வேதனையில் பளீர்னு ஒன்று வச்சுட்டு அவங்க மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. கேட்டால் ஹார்ட்டில் சின்ன ஒரு பிளாக். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வெப்சீரிஸ்க்குள்ள சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஐயோ, அந்த கொடுமையெல்லாம் நல்லா பார்க்கவே முடியல. பார்க்கவே கருணை கொடூரமா இருக்கு. வீட்டுல எவ்வளவு சிடுசிடுன்னு இருப்பாரு, இப்ப பாரு பல்லிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு பதத்துக்கே தமிழோட அம்மா தாங்க மாட்டாங்களே, இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன செய்வாங்க, ஐயோ அப்படிங்கிறதுனால தான் அவங்க பிள்ளைங்க வந்துட்டு தன்னோட அப்பாவை தான் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க அப்பா கூடவே இருக்கணும். காலேஜ் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பேரில் வந்துட்டு கடைசி பொண்ணு அந்த அப்பாவோட கடையில் பார்த்துக்கிறதும், அதுக்கு அப்பாவை எங்கேயும் நகர விடாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வரதும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் இருக்க வண்டி டயரை வந்துட்டு பஞ்சர் பண்ணுறதும், அப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இவராலே வந்து சொல்ல முடியாதுல்ல, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், அப்போது நான் கொண்டு விடுறேன், நான் கூட வரேன் அப்படி மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து பிளான் போட்டு இவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்துட்டு பாதகமாக இருக்குது. யாருக்கு? அஃபேர் லைஃப்ல இருக்கிறாருல அவருக்கு.
இது ரொம்ப முக்கியமா இப்போ அந்த சைடு அஃபேர் லைஃப்ல இருக்கிற அந்த பொம்பளையோட சைடுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து அவங்க ஒரு பிரச்சனை பண்ணி, ஏன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணுது ஒரு பையனை, அந்த பையனை வீட்டுல கூப்பிட்டு வந்ததுக்கு இவங்க திட்டுறாங்க. ஓகேவா, சரி நல்லதான் திட்டுவாங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்து பேசாம ஒன்றும் சொல்லாம வந்து திட்டுறது இட்ஸ் அன்லாஜிக். ஓகேவா, ஸோ அதுலதான் அந்த பொண்ணு கேட்கும், கரெக்டா கேட்கும், நான் இப்படி பண்றது திட்டுற, நீ பண்றதுக்கு பேர் என்ன அப்படி மாதிரி இருந்துட்டு செவுட்ல அடிச்ச மாதிரி கேட்கும். அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாம தகச்சு நிற்பாங்க. அண்ட் அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஐடியில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குதுல்ல, ஸோ அந்த பொண்ணோட லைஃப்ல வந்து என்ன பண்ணா, அந்த மேனேஜர் வந்துட்டு லவ் டார்ச்சர் கொடுப்பாருல, பட் இவங்களுக்கு லவ் இருக்கு, ஸோ லவ் டார்ச்சர் வராது. ஆனா இந்த பொண்ணு லவ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கண்டிஷன், நீ அந்த பொம்பளையோட வீட்டுக்கு ஏத்த விட வாங்கி நீ அதுக்குள்ள இருந்து இந்த பொம்பளை நீ லவ் பண்ணி அப்படின்ட்டு எது ஒரு ஆண்டியை நான் லவ் பண்ணணுமா அப்படி மாதிரி இருந்துட்டு அதுல பேசுற சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும், நான் லவ் பண்ற பொண்ணு, நான் இந்த பொண்ணு லவ் பண்றதுக்கு ஓகே சொன்னா சரி, ஆனா இவங்க வேற ஏதோ ஒரு ஆண்டியை லவ் பண்ண சொல்றது, அது எப்படி ஒன்ன மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணை லவ் பண்ண சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன், இதை கூட ஆண்டியை நான் லவ் பண்ணணுமா அப்படின்னு வந்துட்டு அவங்க கேட்பாங்க அந்த மேனேஜர். பட் இருந்தாலும் லவ் பண்ணா சொல்லு, இல்லைன்னா விட்டுடு, இல்லை லவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து இந்த வெப் சீரிஸ்ல பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த 4 செக்மெண்ட்ல வந்துட்டு சரி 4 எபிசோட்ல வந்து ஜக்கு வந்து பெருசா இது பண்ணல, ஸோ நார்மலைசிங்காக காமிச்சிருந்தாங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எபிசோடு கொஞ்சம் சூப்பரா என்கேஜிங்கா வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, வேற லெவல் இல்லை அப்படிமா இருந்துச்சு. ஸோ அது என்ன ஏது அதுல எதாவது சொல்லிருக்காங்க, சொல்ல வந்திருக்காங்க, அது ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, ரிவ்யூ வந்துட்டு இருக்கும்.